வெல்கம் பேக் டு மதுரை மீடியா ரிவ்யூ. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த கூலி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குன்றத பாருங்கள். பார்த்துருப்பீங்க ரஜினி சாரோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றத. இந்த படத்தை உண்மையிலேயே லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் தாங்க எடுத்திருக்காரு. அந்த படத்தை படம் ஃபுல்லாக சண்டை தான், ஆனால் அந்த சண்டை கண்டிப்பாக ரஜினி சார் படத்துக்கு தேவைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். படம் எப்படி இருக்குன்றத இந்த படத்தோட கதையை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, துறைமுகத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த துறைமுகத்தில் நடக்கிற தப்புதலேருந்து தான் அந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. அந்த துறைமுகத்தில் தான் சோபின் சார், நாகார்ஜுனா சார், அந்த கதையில் ரஜினி சார் எப்படி உள்ளே வந்தார், சத்யராஜ் சார் எப்படி இருந்தார், இந்த துறைமுகத்தில் சுதிஹாசன் எப்படி இருந்தாங்க, உப்பன்ரா எப்படி இருந்தார், இதெல்லாம் கலந்த கலவை தான் இந்த கூலி படம். இதில் அமீர் கான் என்னவா இருக்கான்றது இந்த துறைமுகத்தில் இருந்து தான் கதையே மெதுவாக ஆரம்பிக்குது. இந்த படத்தில் எடுத்தோட்டி பார்த்திங்கன்னா சத்யராஜ் சார் இறந்துருப்பார். அந்த இறந்த நிகழ்ச்சிக்கு ரஜினி சார் வரும்போது பார்த்திங்கன்னா சத்யராஜ் சாருக்கு 3 பொண்ணு இருப்பாங்க, சுதிஹாசன், அப்புறம் இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ரஜினி சாரோட சண்டை போட்டு அவங்க ரஜினி சாரை அனுப்பிச்சி விட்ருவாங்க அங்கேருந்து. அப்போ பார்த்திங்கன்னா சார்லி சாரோட இன்ட்ரடியூஷன் ரஜினி சாருக்கு கிடைக்கும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ரஜினி சார்கிட்ட சார்லி சொல்லுவார், அங்கே சத்யராஜ் சார் என்ன வேலை பார்த்தான்றதை ரஜினி சார்கிட்ட சார்லி சொல்லும்போது ரஜினி சாருக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம நண்பனை இங்கே தான் யாரோ ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க, அதை பழி வாங்கணுன்றதுக்காண்டி ரஜினி சார் உள்ளே வராரு கதைக்குள்ளே. அப்போ தான் அவரோட என்ட்ரி அந்த ஹார்பருக்குள்ளே ஆரம்பிக்கும். சத்யராஜ் சார் என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் மிஷின் மாரி சேர் கண்டுபிடிச்சிருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களை கொண்டு போய் அதில் வச்சோம்னா வித்தின் ஒரு 3-4 செகண்ட்ஸ்லேயே அவங்களாம் பஸ்பம் ஆக்கிடுற மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பார். அதை அப்ரூவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கவர்மெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நாகார்ஜுனன் என்ன பண்ணுவார்னா, அவரோட துறைமுகத்தில் இறந்தவங்க எல்லாரையும் கொண்டவங்க எல்லாத்தையும் கொண்டு அதில் வச்சு பஸ்பமாக்கிறதுக்கு சத்யராஜோட பொண்ணுங்களை பயமுறுத்தி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனன் சார் ரஜினி சாரை பார்த்து, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதோட கிளைமேக்ஸ் என்னன்றது இந்த படத்தில் பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம் அந்த படத்தில் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்றதை பாருங்கள். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி கதைக்குள்ளே உள்ள கடைசியாக உள்ள ஆழமாக போகும்போது தான் தெரியும், நாகார்ஜுனோட அப்பாவே ரஜினி சார் தான் கொண்டிருப்பார். இப்போ இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. படத்தில் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு சீன்லேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒன்று, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்கள எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் படம் எடுக்குன்றது அதோட பெரிய விஷயம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரியாணி மாதிரி இருக்குது. எதுவுமே கூடல குறையில, எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் 50 பேரையும் லோகேஷ் சார் கரெக்டாக கொண்டு போய் நடிக்க வச்சுருக்காருங்க. அதுக்கே உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி சாரை பழைய ஸ்டைலில் ஒரு 10 நிமிஷம் காமிச்சிருப்பாங்க. ஐயோ, தியேட்டரே குதூகலமாகி போச்சுங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அமீர் கான் சாரோட என்ட்ரி பார்த்திங்கன்னா படம் முடிகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். ஆனால் மனுஷன் வேறு லெவலில் என்ட்ரி கொடுத்துருப்பாருங்க இந்த படத்தில். உண்மையிலே இந்த படம் சூப்பராக தாங்க வந்திருக்கு. இந்த படத்தில் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா அனிருத்தை சொல்லவே வேண்டாம். ரஜினி சார்னாலே அவரோட மியூசிக்கே தனியாக காமிக்குது. பிஜிஎம்மும் சரி, பாட்டும் சரி, வேறு லெவலில் தான் இருக்குது. இந்த படத்தில் குறை என்னன்னு பார்த்திங்கன்னா, மோனிகா பாட்டுக்கு ரஜினி சார் வராதது தான் ரொம்ப குறையாக தெரியுது. ஜெயிலர் படத்துலேயும் காவலா பாட்டுக்கு ரஜினி சார் கடைசியாக ஒரு 2 மூமெண்ட் தான் வந்திருப்பார். அந்தமாரி இந்த படத்துக்கும் வராது மட்டும்தான் இந்த படத்துக்கு ஒரு குறையாக தெரியுது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக தாங்க இருக்குது. குடும்பத்தோடு போய் படத்தை பாருங்கள். இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.